மக்களே எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். சரியான வெயில் அடிக்குது. மக்களே குட் மார்னிங். இன்றைக்கும் சரியான பனி அவ்வளோ விழுந்திருக்கு, ரொம்ப விழுகலை. இங்கெல்லாம் பார்த்தா தெரியும், இதுதான் கொஞ்சம் கிட்டே இருக்குது, போயிட்டே தெரியுதா? ஆனால் அவ்வளோ விழுகலை. அதுக்குள்ளே வெயில் தலைவன் வந்துட்டாப்பில். கொஞ்ச நேரம் வெயில் காஞ்சிட்டு இருந்தேன். டூட்டி கிளம்பியாச்சு, மணி 8:05. அசால்ட்டாக நிற்கிது அது ஆட்டுக்கு. இங்கேலாம் குருவிக்கெலாம் பயம்லாம் இல்லை, நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரி தான். 10 அடி வந்தாவே போய் ஓடிடும். மக்களே இதில் ஐஸு, இதுதான் ஒரிஜினல் ஐஸ். ஸோ சேடு. 6 மணிக்கெலாம் இப்போ புதுசாக ரீல்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல, அந்த ரீல்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. ஒரு சட்டை வெளியே காஞ்சிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக. அப்படியும் ஏதோ காட்டு மாடு இல்லைன்னா ஏதாச்சும் தோல் உரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அரைச்சிட்டு நிற்கிது அது சட்டை. அந்த கார்லாம் நான் ஒரு 6 மணி ஷிஃப்ட்டு போகிறப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் காட்டுறேன். மேலெல்லாம் பண்ணிலாம் விழுந்துருக்கும், நார்மல் இந்த சைட்லாம். கரெக்டாக 8:05 ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம மட்டும் தான் டியூட்டி, 8 மணி டியூட்டிக்கு. இன்னொரு தான் வரல இன்றைக்கி. ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டு தராங்க, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மக்களே நான் இன்னொரு பாதையில் போகலான்னு தான் நினச்சேன். அங்கிட்டு போனால் கொஞ்சம் புல்லில் பண்ணி தெரியும், அது காமிச்சு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டாப்புல, அதனால் கொஞ்சம் வேகமாக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே ஸ்டாஃப் இல்லை, ட்ரைனிங் தான். ஐ மீன் ஓஜிடி ட்ரைனிங் தான். மாதம் 8,000 சம்பளம். வந்தாச்சு. நம்ம அவ்வளோ பிஸி இல்லைன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டு இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. நேற்று இதே பைசு நாங்கள் உட்காந்துருந்துச்சு. இங்கே பொம்மை, அங்கே ரியல். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். காலையில் ஒரு பனானா, அது போக ஒரு பால். இன்றைக்கி நம்ம விரதம், அதனால தான் இன்றைக்கி பால். எப்பவுமே காஃபி மட்டும்தான் குடிப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால இன்றைக்கி விரதம் நான். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே ஒரு பால் குடித்தா முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எவ்வளோ வெயில் அடிக்குதோ, நைட்டுக்கு அவ்வளோ குளிரும். ஜோகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். பைசன் கூட்டமே நிற்கிது, கீழே வேறு நிற்கிது. அது கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு தெரில. அங்கே மேலே ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு அந்த சைடில் வேறு 1 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் குடித்தாச்சு. நம்ம அந்த பைசன் இங்கே இருந்தாலும் நம்மளை தான் நோட் ஓடுது. அங்கேருந்து இப்போ நம்ம திரும்பி பார்த்துட்ருக்கு. நேற்று நைட்டு வீடியோன்னா எடிட் பண்ணல, தூங்கிட்டேன். செம்ம டயர்டு வேறு. நான் அது இன்றைக்கி எடிட் பண்ணணும். எப்போ எடிட் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில. நான் இன்றைக்குள்ளே அதை அப்லோட் பண்ணி ஆகணும். நேற்று எடுத்த வீடியோ அது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. கிளியரன்ஸ் ஹேண்ட் ஓவர் தான் அப்போ போயிட்டுருக்கோம். கிளியரன்ஸுக்காண்டி நானும் அவனும் போயிட்டுருக்கோம். மக்களே இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் செட்டிங் இதுதான். இன்றைக்கி மீட்டிங் தான், அதுக்கெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இன்னொரு ட்ரைனிங் பையனும் நம்ம தான் இன்சார்ஜ் இதுக்கு. அது இதெல்லாம் செட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணது. அது போய் டேபிள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணது. இல்லை 15 ஸ்பூன்ஸ் அண்ட் 15 எல்லாமே 15 தான் இருக்கும். மிச்சம் அது வந்து மேனேஜரோடது, இது அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். மக்களே டைம் 1 பையன் கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம போயிட்டுருக்கோம். 105க்கு ஒரு ஃப்ரைட் வெஜ்ஜு பாபிக்யூ. மக்களே மணி 2:30, கரெக்டாக 2:25 ஆகுது. 2 மணி டியூட்டி முடிஞ்சிச்சு. மக்களே மணி 2 சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன். அது இன்றைக்கி விரதம்னால இன்றைக்கி சாப்பிட்ல. இன்னும் கொஞ்சம் தான் கழிச்சு தான் சாப்பிட்ணும். ட்ரெஸ்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு முடிவு. ஆனால் திருப்பி 6:30க்கு போகணும்.
இந்த மாதிரி 2.5 மணி நேரம் தான் பிரேக் ஆமா, ரொம்ப நேரம் இல்லை. அது வேறு பார்க்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த அப்டேட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோயிலுக்கு வர போகிறோம். இங்கே நெடுகாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். நைட்டு 8 மணி ஆச்சு. ஹாட் சாக்லேட் கவுண்டர் இது. நம்ம 7 மணிலேருந்து நின்றுருக்கோம். இப்போ தான் யாரும் இல்லை, அதனால நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு கிறிஸ்மஸ் இல்லைனா நியூ இயர் வரைக்கும் இந்த செட்டிங் இருக்கும். இது எப்போவுமே ஆகும் தான் செட்டிங். நம்ம டெய்லி இங்கே தான் வந்து நிற்போம்னு நினைக்கிறேன். ஹாட் சாக்லேட்டு இதுதான் மெஸ்மெலன். ஆமாம், இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு நான் சொல்கிறேன். இதுவும் காஞ்சிருச்சு. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். செம்ம குளிர். பந்து வெளியில் தான் இருக்கேன். மெஸ்மெலன் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அல்வா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இது செம்ம இனிப்பாக இருக்குது. அது ரோஸ் கலர் இருக்குது, அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இது இருக்குது. இந்த ஒயிட்டு வந்து வெண்ணிலா டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தருது. நான் சாப்பிட்ட வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு மெஸ்மெலன். நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரில. அது போக சாக்லேட் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இருந்தால் அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். கேட்குறது எனக்கே புரியுது, யாருக்குமே இல்லாத இடத்துல யாருக்கிட்ட ஹாட் சாக்லேட் தரேன்னு. எனக்கும் பொழுது போல் வெறியாகுது. அது இல்லாமல் இந்த குளிரில் ஒரு ஈக்காக்கா கூட வெளியே வர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் ஹாட் சாக்லேட் தரணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் வேணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, அப்புறமா ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு வரது இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். ஜாலியாக நிற்கலாம். ஒரேடியாக முடிஞ்சிச்சு. கீழே 5 ஸ்டாரில் இருக்குது. மக்களே, லாஸ்ட் ஆர்டர் போயிட்டுருக்கோம். 110 இது தான். இதுக்கு முன்னாடி இன்னொன்று போய் தந்துட்டு வந்துட்டேன். செம்ம குளிருக்கு சொட்டரும் போடல. இன்றைக்கி செம்ம கம்ப்ளைண்ட் வேறு. 10 கிளாஸ் வேறு உடச்சிட்டோம். இது 110. நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, 10 கிளாஸ் உடச்சாச்சு. எல்லாமே வாட்டர் கிளாஸ் தான். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குக்கும்பர். அது நல்லா வந்த வேணேன். ஷூ வலிக்கி நல்லா வரல. கிளாஸு காப்பாற்றுன்னா ஏன் சொல்லி முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி நைட் ஹாஸ்பிட்டலில் தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருப்பேன். பின்மண்ட் அடிபட்டிருக்கும். ஒரு கால் நல்லா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வெயிட் வேறையா, அது வேணும்னா கீழே போடல, அது தெரியும் நடந்த ஒரு தவறான இது. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கேன். சாப்பிடும் போகும்போதுல இன்றைக்கி என்ன அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி சாப்பாடு வந்து டாலு, ரைஸு, அப்புறம் அன்னாச்சி பழம், அப்பளம், அப்புறம் வெஜ் நூடுல்ஸ். இது இன்றைக்கி நம்ம சாப்பாடு. மணி 12:34. டியூட்டி முடிஞ்சு ரிட்டன் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சரியான கோல்டு அடிக்குது. இன்றைக்கி இப்போயே இப்படி பண்ணிக்கொள்ளுதுன்னா நாளைக்கு காலையில் டெரராக இருக்கும் இந்த ஏரியா. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இப்போயும் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோ பனி விழுவும். சப்போஸ் நைட்டே பனி விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போயே ஒரு 5 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன். காலையெல்லாம் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம டியூட்டிக்கு எந்திரிச்சு போன மாதிரி தான் நினைக்கி. தெரியுதா அப்பயும் எவ்வளோ பண்ணி விழுந்துருக்குன்னு பாருங்க. இது நைட்டு, இன்னும் காலையில் கூட ஆகலை. இதுக்கே எவ்வளோ கோல்டு. இதை மார்னிங்லாம் ஆச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இது கூட அவ்வளோவா தெரில, ஆனால் இதுக்கு மேலே போட்டு போனால் அவ்வளோதான். காலையில் விடிய காலையில் ஃபுல்லாக பனியாக கிடக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் ரூமுக்கு. மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், தூங்க போகிறேன்.
ஓகே.